நிறைய பேர் வீட்டில் எங்கள் இடம் இருக்குது, ஆனால் எந்த இடம் இருக்குதுன்னு தெரியல, பட்டா இல்லை, பத்திரம் இல்லை அப்படிம்பாங்க. பட்டா இருந்தாலாவது நாங்கள் முயற்சி பண்ணிடுவோம், என்ன பண்ணணும்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம்பாங்க. நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இடம் தெரியலைன்னா அதாவது இடம் தெரியும், அதுக்கான சர்வே நம்பர் எதுவும் எங்களுக்கு தெரியல அப்படின்னா தமிழ் ஜியோ ஆப், தமிழ் நிலமில் ஜியோ ஆப்னு இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம பார்த்துடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வட்டம் நம்ம ஒரு பேர் நம்ம இப்போ அப்பா பேரில் இருக்குது, சர்வே நம்பர் எங்களுக்கு தெரியல, டாக்குமெண்ட்டும் தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இது. ஆனால் எங்கள் அப்பா பேரில் அங்கே இடம் இருக்குது சார், எந்த இடத்துல இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, காலம் கடந்துருச்சு, நாங்கள் ஒரு 10 வருஷ காலகட்டமாக எங்களுக்கு தெரியல. இல்லை எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் டாக்குமெண்ட்டு தெரியும், எங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டான், நான் தங்கச்சி இல்லை அக்கா தம்பி எனக்கு கொடுக்காமையா எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னா, உங்கள் அப்பா பேரில் தான் இடம் இருக்குதுன்னு உங்களுக்கு உறுதியாக தெரியுது அப்படின்னா நம்ம பேர் அடிப்படையில் சர்ச் பண்ணலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அது என்ன கிராமத்தில் இருக்குது, என்ன தாலுக்காவில் இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் பட்டாச்சிட்டா தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரதே நமக்கு உங்களுக்கு eservices.tn.gov.in இருக்கும். ஸோ இதில் பட்டாச்சிட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேஜ் ஓப்பன் ஆகும். சரி, இந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே இதில் ஊரகம் ஆர்நத்தம் இருக்கும். ஸோ பட்டாச்சிட்டா கிளிக் பண்ணுங்கள். அதில் இப்போ நான் விருதுநகர் சூஸ் பண்ணிக்கிறேன். சிவகாசி வட்டம், கிராமம் வந்து ஓகே வடபட்டின்னு சூஸ் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இது. இப்போ இதில் பெயர் வாரியான தேடல் இருக்கும். ஸோ இதில் பெயர் வாரியான தேடலில் பெயர் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தமிழில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதில் பெயரை டைப் பண்ணிடுங்க. பெயரை டைப் பண்ணிவிட்டு அடுத்து மொபைல் நம்பரை உள்ளிட்டிங்கன்னா ஓடிபி ரெக்வஸ்ட் வரும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும். ஸோ ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேரில் சர்ச் வரும். ஸோ சூரியநாராயணன் பேரில் இருக்குது, சூரியராஜகுருசலனுங்கிறவங்க பேரில் இருக்குது. ஸோ உங்கள் பேரில் நீங்கள் யார் பேரில் கரெக்டாக போட்டிங்களோ ஸோ அதுக்கான நீங்கள் பட்டா நம்பரை கிளிக் பண்ணி பார்க்கும்போதும் அதில் சர்வே நம்பர் எல்லாமே இருக்கும். இல்லை ஒரே பேர்லேயே இப்போ 4 பேர், இப்போ கார்த்திக்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா பேர் கார்த்திங்கிற பேரில் ஒரு 10 பேர் இருக்கலாம், 20 பேர் கூட இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் 20 பேருடைய இதையும் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். அதில் தந்தை பெயர் என்ன அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ தந்தை பெயர் என்னன்னு பார்க்கணும். அப்போ தந்தை பெயர் என்னன்னு தெரியும் போது உங்களுக்கு ரைட். அப்போ ஒரு சில மேக்ஸிமம் வித்தியாசமாக இருந்தால் வித்தியாசமாக இருக்கும். சப்போஸ் அதில் தந்தை பேர் அவங்க அப்பாவோட அப்பா பேரும் சரி, அதில் ஒரு 2 ஃபைல் ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸி போட்டு நீங்கள் செக் பண்ணலாம். இல்லை அந்த சர்வே நம்பரை என்ன பண்ணணுன்னா லொக்கேஷன் தமிழ் நிலம் அந்த ஜியோ ஆப்பில் போய்ட்டு ஸோ இந்த சர்வே நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு நீங்கள் அந்த இடம் தோராயமாக எதுவும் தெரியும்னா அதை கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்படி தான் ஒரு சர்வே நம்பரோ இல்லை பட்டா நம்பரோ தெரியாத இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறையில் பேர் வடிவிலான நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு அறிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி எப்பயும் தீர்வு ரசீதெல்லாம் இடத்துக்கான தீர்வு ரசீதெல்லாம் கவனமாக வருஷம் நீங்கள் கட்ட பாருங்கள். சார் நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். பட்டா நம்பர் கிடச்சிருச்சு, எனக்கு சர்வே நம்பர் கிடச்சிருச்சு, இடம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தமிழ் நிலம் ஜியோ ஆப், ஜியோ இன்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகே லொக்கேஷன் அனுப்பிக்கோங்க மொபைலில். இதில் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டை சர்ச் ஆகுது, நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டை அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். ஸோ அகைன் நம்ம என்ன பார்த்தோம், விருதுநகர். ஸோ தாலுக்கில் சிவகாசி,
வில்லேஜ். லாஸ்ட் டைம் நம்ம வடபட்டின்னு சர்ச் பண்ணியிருந்தோம். ஓகே, சர்வே நம்பர். ஸோ அதில் உங்களுக்கு அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பட்டாவில் சர்வே நம்பர் என்னென்னு இருக்கும். நான் ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக 66ன்னு நான் போடுறேன். 1066 ஸோ 66/1 ஒரு சர்வே நம்பர் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் எல்லாம் போட்டிருக்கேங்க. ஸோ நமக்கு இந்த பாயிண்டில் காமிக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம லொக்கேஷன் இந்த பாயிண்டில் நான் இப்போ இருக்கேன்னு சொல்லுது. 66/1 உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருது. இதே நீங்கள் எஃப்எம்பி ஸ்கெட்சு கீழே பாட்டமில் ரெஜிஸ்டர், பட்டா நம்பர் என்ன எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கிளிக் பண்ணாலே ரைட். இப்படி தான் ஒரு லொக்கேஷனை நீங்கள் காண்டாக்ட் செக் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு பட்டா நம்பர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, பட்டா நம்பரும் தெரியல, இடம் மட்டும் தெரியுது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, இந்த லெஜெண்டுன்றது பார்த்தீங்கன்னா லெஜெண்டுக்கு மேலே இந்த லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவீங்க. லெட்ஸே நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஆனால் அந்த இடம் எங்களுக்கு கரெக்டாக தெரியும் சார், எந்த இடம்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் டீட்டெயில் தெரியாதுங்கிற பட்சத்தில் இந்த லொக்கேஷனை அந்த பாயிண்டில் போய்ட்டு மொபைலில் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் போய்ட்டு பட்டா நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகே இதில் பட்டா நம்பர் வரல, எஃப்எம்பி ஸ்கெட்ச் எடுங்க. எஃப்எம்பி ஸ்கெட்ச் எடுத்திங்கன்னா ஸோ இதில் உங்கள் ஸ்பாட்டில் போகும்போதும் இது என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன தாலுக்கு, என்ன கிராமம்னு வந்துடும். ஸோ இதுவும் இந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் வச்சு சர்வே நம்பர் 66/1. ஸோ இந்த 66/1 என்ன பண்ணலான்னா, நீங்கள் பட்டா எகைன் நம்ம பட்டா சிட்டா தமிழ்நாடுன்னு போட்ட மாதிரிலாம் e-services.in.gov அந்த வெப்சைட்டில் போய்ட்டு சர்வே நம்பர் டீட்டெயில் மென்ஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பட்டா வந்துடும். ஸோ 2 முறையிலையும் உங்களால் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இப்போ. ஓகே, நன்றி மக்களே.